ஹாய் மக்களே, இந்த கணவன் மனைவி பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியை சேர்ந்தவங்க ஒரு ஜிம்ம வச்சு நடத்திட்டு வர்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஜிம் மாஸ்டரும் கூட. கணவர் பேர் பாத்தீங்கன்னா பாஸ்கர், அவங்க மனைவி பேரு சசிகலா. 7 வருஷமா திருமண வாழ்க்கையில் நல்லபடிதான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு அழகா 2 குழந்தையும். எவ்வளவு அழகா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரும்போது அவர் கணவர் பாத்தீங்கன்னா நிறைய பெண்களோட உடலுறவு வச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் அவங்க மனைவிக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் சண்டை போடாம கிளியரா உட்காந்து பேசலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றதுனால குடும்பம் கெட்டு போயிடும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ்வளவு பொறுமையா சசிகலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பேசும் போதெல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பியும் பாத்தீங்கன்னா அகைன் அதே தவிர பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல இவங்களுக்கு கோவம் வருது சசிகலா. இதுக்கப்புறம் உங்க கூட நான் வாழ விருப்பம் இல்லை அப்படின்ற விஷயத்த முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, முடிவு எடுத்து அவங்க பெற்றோர்கிட்ட சொல்றாங்க. அப்போ நார்மலி ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னும் போது 2 சைடுமே பெத்தவங்க பாத்தீங்கன்னா வந்து பேசி சரி பண்ணி ஒரே வீட்டுல வாழுங்க, நீங்க வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தை விதிப்பாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, 2 குழந்தையுமே ரொம்ப அழகா இருக்கு. சோ எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணி சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா அப்படி சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் கூட அவரோட கணவன் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த பண்ணாம நிப்பாட்டவே இல்ல. ஜிம்ல வர எல்லா பெண்களோடும் தவறா பேசுறாரு, தவறா உடல் உருவம் வச்சிருக்காரு. இதனால அவங்க வைஃப் செம்ம கோவப்படுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30 செம்ம சண்டை வருது. அந்த டைம் அப்போ இவங்க வைஃப் அவர் பிளான் பண்ணி டவலை வச்சு கழுத்தை நெருக்கி சாவடிச்சிருக்காரு. இப்படி சாவடிச்சுட்டு இவரும் போய் போலீஸ் கிட்ட போய் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா, நானும் என் வைஃபும் வந்து நைட் உடலுறவு வச்சிருக்கும் போது மூச்சு திணறி என் வைஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட போய் சொல்லிருக்காரு. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது பெண் தரப்புல இருக்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பொண்ணுக்கும் இவருக்கும் சண்டையா தான் போயிட்டு இருந்துச்சு, இவர் நிறைய பெண்களோட உடலுறவு வச்சிருந்தாரு, இந்த விஷயமா என்னோட பெண் கேட்கும் போது எந்த டைமும் சண்டை போட்டுட்டு மட்டும் தான் இருப்பாரு, இந்தோட மரணத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, சோ கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட பெற்றோர்கள் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதுதான் எல்லா உண்மையும் தெரிய வருது. இவரு பிளான் பண்ணி கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்காரு அப்படின்றது யார், அவரோட கணவர் ஜிம் மாஸ்டர். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல விசாரணை பண்ணும் போது அவருமே ஆமா நான் கழுத்தை நெரிச்சுதான் சாவடிச்சுன்னு ஒத்துக்குவோம் செஞ்சுட்டாரு. ஒத்துக்கிட்டதுனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவருக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. 7 வருஷமும் 10 வருஷமும் இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் லைஃப் கிடைக்க கூட ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அவங்க மனைவி பாத்தீங்கன்னா இறந்தும் போயிட்டாங்க. இவர் மேல பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ கடைசியா பாவமா நிக்கிற 2 ஜீவன்கள் யாருன்னா ஒரு குழந்தை மட்டும்தாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும், ஒரு பேரண்ட்ஸ்னு ஒரு பாக்குறவங்க அப்பா அம்மா, அப்பாவும் கிடையாது அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளரும்ன்றத நீங்க யோசிச்சு பாருங்களேன். நிறைய மேரேஜ்ங்க ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகலாம் டிவோர்ஸ்ல போய் முடியுது. 2 பேருமே பார்ட்னர் உட்காந்து பேசினாலே பாதி விஷயங்கள் வந்து சரியாகி போயிடும். உண்மையாவே உங்க கணவன் இல்ல மனைவி இன்னொருத்தவங்க உடலுறவு வச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அதை ஏத்துக்கிட்டு நீங்க வாழ்றது ரொம்பவே கடினம் தாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா இல்ல பிரிஞ்சு வாழலாமா அப்படின்ற விஷயத்த நீங்க தான் முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுக்கும் பொழுது ஓகே இவர் வேண்டாம் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா இந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா சொசைட்டிக்காக பயந்தோ இல்லைன்னா வெளியில இருக்கவங்க என்ன பேசுவாங்க, நாளைக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லாம போயிடும் அப்படின்னு பயந்தே எவ்வளவு துரோகம் பண்ண ஒருத்தவங்க கூட நீ வாழ்ந்துதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்தை உண்டு பண்றதே பேரண்ட்ஸ் தான். அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல சமுதாயத்துக்காக பயந்தே வாழ்ந்துட்டு போறோம். இந்த விஷயத்துல கூட பாக்குறீங்க என்ன போது இவங்க அப்பவே பிரிஞ்சிடலான்ற முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க பெற்றோர்கள் தான் பாத்தீங்கன்னா பிரிய விடாம அவங்களை புடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அன்னைக்கே பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது இவங்க ஒய்ஃப் ஆச்சும் அட்லீஸ்ட் அந்த குழந்தைய ரொம்ப நல்லா வளர்த்துருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா இவங்க 2 பேர்த்த கட்டாய பண்ணி ஒன்னா வாழ வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணதுனால அவங்க மனைவி இறந்தே போயிட்டாங்க. இப்ப அவர் கணவர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்த கேட்கும் போது ஒரு மனைவிய ஒரு கள்ள காதலுக்காக எவ்வளவு கொடூரமா கொலை பண்றாரு அப்படின்னும் போது உங்க எல்லாருக்குமே ஷாக்கா இருக்குங்க. இப்படி ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்குங்க. இது எப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒரு பெண் பண்ணிருக்காங்க சொன்னா நம்புவீங்களா? அதுவும் தன்னோட 3 குழந்தைங்களை, அந்த 3 குழந்தைங்களும் ஆம்பளை பசங்க அவ்வளவு அழகா இருக்காங்க. இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் 10 வருஷம் வரைக்கும் வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவங்க ஒய்ஃப்க்கு அவங்க அவரோட வாழ விருப்பமே இல்லை. இருந்தாலும் குழந்தைங்களுக்காகவோ அவங்களுக்காகவோ வாழ்ந்துட்டு இடமோ வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போறாங்க. அப்படி போகும்போது அவங்க ஸ்கூல்ல இருக்க எல்லாரோடுமே ரீயூனியன் மாதிரி ஆகுது. அப்படி ரீயூனியன் ஆகும்போது அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாங்க. அதுல இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கள்ள காதல் தொடர்பு ஏற்படுது. அவங்களோட டெய்லி போன்ல பேசிட்டு வராங்க. அப்படி போன்ல பேசிட்டு இருக்கும் போது இவங்க அந்த கள்ள காதல் கேட்கறாங்க, உன்னை திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அதுக்கு கள்ள காதல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை திருமணம் பண்ண ரெடியா இருக்கேன், ஆனா எனக்கு உன் குழந்தைங்களா இருக்கக்கூடாது, உன் குழந்தைங்க நீ விட்டுட்டு வா அப்படின்றாங்க. அதுக்கு இந்த பேர் என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தைய 3 குழந்தை நான் சாவடிச்சிடறேன், விட்டுட்டுலாம் வர முடியாது, என்னோட கணவர் வேணா இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த அழகா இருக்க 3 குழந்தைங்களை பாத்தீங்கன்னா தலக்கானையை வச்சு நெரிச்சு பிளான் பண்ணி கொலை பண்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. எவ்வளவு பிளான் பண்ணி கொலை பண்ணி இறக்க வச்சுட்டு உங்க கணவருக்கு எதுவுமே நடக்காத மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க. என்னன்னு தெரியல, பசங்க வந்து சாப்பிட்டு இருக்கும் போது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. போலீஸ் கிட்ட போய் உங்க கணவர் சொல்றாங்க. அப்ப போலீஸ் விசாரணை பண்ணும்போது தெரிய வருது இவங்க தான் பிளான் பண்ணி அந்த 3 குழந்தைங்களை மர்டர் பண்ணிருக்க விஷயம். ஒரு கள்ள காதலுக்காக தன்னோட 3 குழந்தைங்களை சாக அடிக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் என்ன ஒரு தாயா இருப்பாங்க? தாயின்றவங்க ஒரு கடவுளுக்கு சமம். அப்படி இருக்கும்போது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த ஒரு பெண் பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் பெண்ணாவே இருக்க வாய்ப்பே இல்லைங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களோட உடலுறவு வைக்கணும்ன்றதுக்காக தன்னோட மனைவியை ஏமாத்துறாங்க அப்படின்னும் போது இல்ல கணவனை ஏமாத்துறாங்கன்னும் போது அவங்களுமே
கண்டிப்பா மனுஷங்களே கிடையாதுங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மியூசிக்கை என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.